பூமியில் இந்த ஒரு காரியம் நடந்தால் நம் தேவன் வாசம் செய்யும் பரலோகமே சந்தோஷப்படுமாம். அந்த காரியம் என்னவாக இருக்கும்? அந்த காரியம் எத்தனை மகத்துவமான காரியமாக இருக்கும்? அது என்னவென்றால், மனம் திரும்புகின்ற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமாம். இதை நான் சொல்லவில்லை, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை சொல்வதை காணலாம். லூக்கா அதிகாரம் 15:7 இவ்விதமாக நாம் காணலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தையும் குறிப்பிடுகிறார். லூக்கா அதிகாரம் 15:4-7 வரை நாம் பார்க்கலாம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் இப்படியாக இந்த வசனத்தில் கூறுவதை பார்க்கலாம். இன்றைய நாட்களில் சில ஊழியர்கள் ஊழியம் செய்கிறேன் என்ற பெயரில் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்து கவலை கொள்ளாமல், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப அவசியமில்லாதவர்களுடைய வீடுகளுக்கு மாத்திரம் மறுபடியும் செல்வதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளது. இன்றைய நாட்களில் அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் ஊழியர்களுடைய செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் பணம், இடம் வாங்குவது, கட்டிடம் கட்டுவது, தேவனை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் தங்கள் பெயரை புகழை பெருமைப்படுத்துவது என்று முழுக்க தங்களுடைய சுயநலத்தை சார்ந்து இருப்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே நாம் அழிந்து போகின்ற ஆத்மாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரே.